இனிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த உழைப்பாளி, தொழிலாளி அப்படின்னு சொல்லலாம். சுண்டிக்குள சந்தியில் கடை வச்சிருக்கிறார். நான் திடீரென்னு இந்த சுண்டிக்குள சந்திக்கு முடிவெட்ட வரைக்குள்ள அந்த முடிவெட்டுற இங்கே இதில் கடை வச்சிருக்கிறான்னா சுதாண்ணான்னு சொல்லக்கூடியவர் சுதாண்ணா அங்கால ரொஹான்னு என்று சொல்லக்கூடியவர் கராச்சி வச்சிருக்கிறார். அப்போ அவை ரெண்டு பேரும் எனக்கு இந்த அயன் பாக்ஸை காட்டி இருந்துச்சுன்னா இவருக்கு 3 மாவீரர்கள். இப்போ கூட அக்காவையா வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வீட்டில்? அக்காவையும் பிள்ளையும் என்ன? ஓ, அக்காவும் அவற்ற அக்காட பிள்ளையையும் இவர் தான் உழைச்சி பார்த்து கொண்டிருக்கிறார். அவக்கு கணவன் இல்லையோ? விட்டுட்டார். ஓகே, கணவன் விட்டோன்னே சகோதரியை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறார். 3 சகோதரர்கள் போராளிகள், மாவீரர், சொரி மன்னிக்கோணும். 3 சகோதரர்கள் மாவீரர். மாவீரர் அதில் ஒரு ஆள் என்னது? கரும்புலி. ஓ, அப்போ ஒரு சகோதரி, அவட பேர் என்ன? மாலிகா. ஓ, மாலிகா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. அதே மாதிரி 2 சகோதரனா சகோதரிகளா வீரச்சாவு? ஒரு அக்காவும் ஒரு தம்பியும். அப்படின்னா என்ன பேர்? மாவரசி. மாவரசி ஒரு தங்கச்சிக்கு. அடுத்தது தேன்கதிரா? செங்கதிர். செங்கதிர் என்று சொல்லக்கூடிய. அடுத்தது மாலினி. மாலினி அப்படியா? மாவரசி, செங்கதிர், மாலிகா. ஓ, மாலிகா. இந்த 3 மாவீரர்களுடைய சகோதரன் தான் இவர். அப்போ அதை சொன்னோன்னே எனக்கு அதை சொல்லி இந்த கடையில் வரைக்குள்ளே சொல்லி இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு உதவி செய்யுங்க. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அயன் பாக்ஸை ஒரு ஐயா அப்படியே வருங்க உங்களோட ஒர்க்கை குழப்பற நினைக்காங்க. இவர் ஒரு முக்கியமான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிற இதில் வைங்க. ரைட், இந்த அயன் பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே காட்டுங்க. இந்த அயன் பாக்ஸை சுற்றி பாருங்கள். இதில் எத்தனை டச் ஒர்க் போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃபுல்லாகவே ஒட்டு பழுதாக போயிட்டுது. அதே மாதிரி பின்பக்கத்துலேயும் எல்லாமே இந்த பக்கத்தில் உள்ள கராச்கார அண்ணன் தான் செய்து கொடுத்துருக்கிறார் அவருக்கு, ஒட்டி 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 ஒட்டி. அப்போ அவர் சொன்னார் இதெல்லாம் விட்டு இப்போ அவருக்கு அது பொறியியல் கீழே கொட்டக்கூடிய அளவுக்கும் கடுமையாக பாவிச்சிட்டார். ஒரு அயன் பாக்ஸை பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த அயன் பாக்ஸ் இந்த இடமே தேடினேன் யாழ்ப்பாணத்தில். தேடைக்குள்ளே இந்த அயன் பாக்ஸை எங்கே பெற்றுக் கொடுக்கலாம், இப்போ அயன் பாக்ஸ் பெற்றுக் கொடுங்க, அயன் பாக்ஸ் உதவி ஒன்று செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அயன் பாக்ஸ் உதவியை செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஸ்பான்சர் ஒன்று தேவை. டக்குண்டு அந்த நேரம்தான் எங்களுடைய லண்டனில் இருக்கிற உறவுகள், நான் இப்போ அண்மையில் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். கடந்த ஒரு 3 வருட காலமாக 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே மாத நிதியை ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கிட்ட செலவு செய்து எங்களுடைய இங்கே உள்ள மாணவர்களுக்கு கண்ணகி நகர், அதே மாதிரி ரங்கன்குடி இருப்பு இந்த ஏரியாவில் ஒரு கல்வி நிலையத்தை செய்து கொண்டு வந்த உறவுகள் அவர்கள். ஜெயநிதன் விதுனன், லண்டனில் இருக்கிற அந்த ஜெயநிதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்கு அவற்றை அயன் பாக்ஸோட நிலைமையையும், அதே மாதிரி அவர் ஒரு விபத்துக்குள்ளாகி அவருக்கு கையும் மேலாது. என்னய்யா? ஓ, இந்த கையும் முறிஞ்சு, இந்த கை முறிஞ்ச நிலையில் நடக்கிறதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடப்பார். ஓ, இந்த தலையிலையும் பெரிய ஒரு காயம் உலகத்துக்கு வெடிச்சு போயிருக்குது. அப்போ தலையிலையும் படித்து போயிருக்குது. இந்த ஒரு நிலப்பாட்டில் தன்னுடைய அக்காவையும் அக்காட மகளையும் வச்சு வீட்டில் வச்சு பார்த்து கொண்டிருக்கிறார். சுண்டிக்குள சந்தையில் இப்படி ஒரு கடையை வச்சு இயக்கி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி அவைகளுக்கு அந்த வீடியோவை நான் எடுத்து அனுப்பினோன்னே அவருடைய அந்த இயலாததோடையும் அவர் உழைக்கணும் என்று சொல்லி இருக்கிற அவருடைய ஆர்வத்தையும் இதையும் பாராட்டி, உங்களோட கடைக்கு நீங்கள் எப்படி செய்வீங்க, உங்களுக்கு ஒரு கடை அந்த சந்தையில் இருந்தால் உங்களோட கடையை எப்படி நீங்கள் செய்து கொடுக்குறதுக்கு விருப்பப்படுவீங்களோ அதுபோல் அவருக்கு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கல. இவர்கிட்ட கேட்கல. இவரும் பக்கத்தில் இருந்தவர்களும் சொன்னது லோன்ட்ரி அவரால் கதைக்க முடியாது. அதால் தான் அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டு நாங்கள் அதைச்சி கொண்டிருக்கிறேன். கோட் ஷூட், லோன்ட்ரியில் கோட் ஷூட்டை பெற்றுக்கொள்ளலாம். அந்த கோட் ஷூட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். 10க்கும் மேற்பட்ட 10 கிட்ட கோட் இருக்குது இப்போ அவர்கிட்ட. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு போடுற இந்த தலப்பாக, இது ரெண்டுமே லோன்ட்ரியில் தான் முதல் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ லோன்ட்ரிகள் அருகி கொண்டு போகுது. சுண்டிக்குள்ள சந்தைக்கு வந்துட்டீங்கன்ற லஞ்சுக்கு போகிறபடியால், அதே மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் போகணும், உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கலர்களையும் பார்த்து சரியான இதை ஐயாட்ட லோன்ட்ரியில் பேரை ஒருக்கா சொல்லுவோம்மா விலாசமா? என்னன்னு சொல்லுவோம்?
வேல்முருகன் லோன்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு லோன்ட்ரிக்கு போட் ஒன்று அடிக்கணும் அப்படின்னு போட் இல்லாமல் இருந்தது இந்த கடை. நான் வரைக்குள்ள எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் இதில் வந்து சேர்த்துருக்கு வந்து பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு போட்டும் வந்து போடணும் அப்படின்னாக்க போட்டை போட்டாச்சு. போட்டை டிசைன் பண்ணினவங்க எனக்கு அனுப்புகிறாங்க, வேற ஒரு ஆள் அயன் பண்ணி கொண்டு நிற்கிற மாதிரியே இல்லை. என்ன அது பழக்கம்? நான் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து தரேன், ஐயாட படத்தையே போடுங்க, அயன் பண்ணி கொண்டு நிற்கிற மாதிரி வேற ஒரு ஆள்கிட்ட உருவத்தை போட்டாங்க. அப்போ நான் குழம்பிட்டேன். ஏன் அவர் அயன் பண்ணி கொண்டு நிற்கிறத நான் எடுத்து தரேன் ஃபோட்டோவை, அதையே சேருங்கன்னு சொல்லி தான் சேர்த்தது. எப்படி இருக்குது போட்? பார்த்தனீங்களா போட்டை? எப்படி இருக்குது போட்? நல்லா இருக்குது. பிடிச்சிருக்கா? ஓ, ஐயா வந்து ஐயாவுக்கு ஒரு போட்டும் வந்து அதில் வந்து ஏற்றி கொடுத்தாச்சு. அப்போ போட்டும் ஏற்றி அதே மாதிரி 4 தொப்பி, இந்த ஷோகேஸ் வந்து போட்டிருக்கு. இப்போ கோட் ஷூட் சில பொருட்கள் அயன் பண்ணின பொருட்களை வந்து டஸ்டராமல் டக்கண்டவர் இதுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி. அப்போ இது என்னென்ன தேவை இந்த கடைக்கு, என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இது ரெண்டும் இருந்தால் கோட் ஷூட் வந்து வாடகைக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி மாப்பிள்ளை தொப்பியும் அயன் பண்ணுறதுக்கு இந்த அயன் பாக்ஸ் வந்து தேவை அப்படின்றக்குள்ள இந்த அயன் பாக்ஸை வந்து தேடிக்கொண்டு போனால் ஒரு இடமும் அயன் பாக்ஸ் யாழ்ப்பாணம் அங்கே இங்கே. இப்போ இந்த வேலை ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் ஐயா வரும் வேலையை நாங்கள் ஆரம்பிச்சு? 3 மாதமா? 3 மாதம்னு சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 மாதம் இருக்குமென்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்கிட்ட இருக்கும் வேலையை. அப்போ நான் அவங்க அவையிட்ட சொன்னோன்னே, ஜெயனிதன் விதுனன் லண்டனில் இருக்கிற அந்த உறவுகள்கிட்ட வந்து சொன்னோன்னே ஐயாவுக்கு வந்து சிறப்பாக வந்து செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நிதியில் ஐயாக்குரிய வேலை திட்டத்தை வந்து செய்து கொடுத்துருக்குறோம். அந்த வேலை திட்டம் என்னென்ன வேலை திட்டம் வந்து செய்திருக்கிறோம் அப்படின்றத வந்து சுருக்கமாக வந்து ஒருக்கா பார்த்துருவோம். இந்த 15,000 ரூபா அயன் பாக்ஸ் வந்து 15,000 ரூபாய்க்கு வந்து அயன் பாக்ஸை வந்து பெற்றிருக்கிறோம். இந்த அயன் பாக்ஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் அயன் பண்ணி கொண்டிருக்கிற அயனுங்கள் எல்லாம் உண்மையிலேயே அயன் இல்லை. 5-7 கிலோ இதுக்குள்ளே வந்து எனக்கு அந்த பெட்டி வந்து தேவை அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை தான் கூடுதலாக வந்து அயன் பண்ணி நம்ம வச்சு அயன் பண்ணுற ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு நீங்கள் இவருக்கு வந்து தொழில் வாய்ப்பு எங்களோட ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து கொடுங்க. கட்டாயம் உங்களோட ஒரு வேட்டி சால்வை என்னதான் இருந்தாலும் இப்போ கூட ஒரு அம்மா வந்து அயன் பண்ணிட்டு போகிறேன், இந்த சாரி தான் அயன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்படியான அயன்கள் வந்து சும்மா குலையாமல் அப்படியே இருக்கிறது பழங்காலம். இப்போ கரண்டில் என்ன அயன் பாக்ஸ் வந்தாலும் இந்த வேலைக்கு நிகராகாது. அப்போ அவர் வந்து பகல் நேரத்தில் இந்த கடையை திறந்து இந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறார். அதால் ஊரில் உள்ள மக்கள் அவைகளுக்கு வந்து சொல்லிட்டேன், தொழில் வாய்ப்பை வந்து நீங்கள் தான் வழங்கணும். அதே மாதிரி இந்த வேலை திட்டத்தில் வந்து 15,000 ரூபாய்க்கு இந்த அயன் பாக்ஸை ஐயா நீங்கள் தானே ஆர்டர் பண்ணி எடுத்தது? எங்கே இருந்து எடுத்த நீங்கள்? ஜாழ்ப்பாணத்தில் யாரோ ஒரு ஆள் தெரிஞ்சு? ஓ, ஜாழ்ப்பாணத்தில் எல்லா இடமும் விசாரித்து நானும் விசாரித்து ஒன்றும் சரி வரையில். பிறகு அவர்கிட்ட சைட்லேயே விட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட சொல்லி இதுவும் ஒரு பெட்டி வந்து நார்மலாக வந்து சேர்ந்துருக்குது. எத்தனை கிலோ ஐயா இந்த பெட்டி? 8 கிலோ. இது ஓகே, நல்ல பெட்டியா? அதோட அது மாதிரி இருக்குமா? ஓகே, இந்த நிறையில தான் வேணும் அப்படின்னு சொன்னார். அந்த நிறையில அவருக்கு வந்து பட்டி எடுத்து கொடுத்துருக்குறோம். 15,000 ரூபா அதுக்கு நிதி போயிருக்குது. அதே மாதிரி போட் பலகை வந்து வைக்கிறதுக்கு அந்த போட் செய்கிற ஆக்கள்கிட்டே வந்து கொடுத்தோம். அதுக்கு ஒரு 25,000 ரூபா நிதி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள சலூன் வச்சிருக்கிறான்னா மற்ற அந்த சலூன் வச்சிருக்க பக்கத்தில் சலூன் வச்சிருக்கிறவங்களுடைய சுதா அண்ணா அவரோட பொறுப்பில் தான் விட்டுருந்தேன். இந்த வேலை திட்டத்தை வந்து பார்த்து செய்ய சொல்லி 1,40,000 ரூபா நிதி வந்து செலவிடப்பட்டிருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷோகேஸ், அதே மாதிரி லெவல் சீட், இந்த வெள்ளை பெயிண்ட் இதுக்கு கொடுத்து சில திருத்த வேலைகள், இந்த மாதிரி ஷோகேஸ், இந்த சைட் ஷோகேஸ் ஒரு 3 கண்ணாடி வச்சு ஷோகேஸும் அடித்து இந்த மாதிரி வேலை திட்டங்கள் செய்கிறதுக்கு 1,40,000 ரூபா நிதி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட், அதே மாதிரி மாப்பிள்ளைக்குரிய தொப்பி, இந்த தொப்பிகள் எல்லாமே வந்து 1,60,000 ரூபா செலவாகி இருக்கு. 1,60,000 ரூபா செலவு. அப்போ 3,40,000 ரூபா சொன்னால் அந்த அதோடு சேர்த்து ஐயா சின்ன ஏலாதமாக வரும். அவருக்கு வந்து அவர் உடல்நிலை வந்து அப்படி கட்டம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்துட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஓய்வு ஒன்று எடுப்பார். இப்போ அதுக்கு ஒரு சாய்மான கதிரை வந்து கேட்டிருந்தார். அது வந்து 2,500 ரூபா. 3,42,500 ரூபா. எவ்வளவுக்கு இந்த வேலை செய்து வந்துருக்குறோம் தெரியுமா? 3,42,500 ரூபாய்க்கு உங்களுக்கான உதவி வந்து வழங்கப்பட்டிருக்குது. அதில் 1,60,000 ரூபா இந்த 4 தொப்பிக்கும் இவ்வளவு கோட்டுக்கும் வந்து முடிஞ்சிருக்குது. ஒரு நாளைக்கு கோட்டுக்கான வாடகை என்னத்துக்கு அதை கொடுக்க போறீங்கன்றதை வடிவா விசாரிச்சு தெரிஞ்சு அக்காட்ட கேட்டீங்க. சொல்லி விட்டுருக்கு அக்கா, நாளைக்கு வில்லப்பாட்டியில் அடிச்சு சொன்னோம். ரைட்.
என்ன மாதிரி என்றதை பார்த்து கொடுங்க. என்ன தேடி வருவாங்க, இந்த வீடியோவில் ஆக்கள் பார்ப்பாங்க. விலை அடிச்சாக்கா தருவா விலை பட்டியல். ரைட் 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 பட்டியலை வந்து அடிச்சு தருவா. ரைட். ஐயாவை வந்து ஐயாவுக்கு இந்த வாழ்வாதார உதவியை வந்து வழங்கிய ஜெயநிதன் விதுனன் இந்த 2 நண்பர்களுக்கும் அவர்களை பற்றி சொல்லி கொண்டே போகலாம். பெரிய ஒரு தொகையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 2 நண்பர்கள் லண்டனில் வந்து உழைக்கிறதுல இருந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 19-20 வாழ்வாதார உதவிகள் சரியாக வந்து செய்திருக்கிறோம். அவை செய்கிற உதவி முழுமையாக இயங்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நண்பன் ஜெயநிதன் வந்து கதை கேட்க, இப்போ என்னூடாக இல்லாமல் வேறு ஆக்களூடாக தேவை உடையவர்கள், மாவீரர் போராளி குடும்பங்கள், இந்த மாதிரியான உறவுகளுக்கு தங்களுக்காக எங்களுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டவர்கள், தங்களை இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த முன்னாள் போராளிகள் மாவீரர்களுக்கு செய்கிறத விருப்பப்படுறது அவர்களுடைய சொந்த நிதி. அதாவது இப்போ அவர்களோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கொண்டு அவர்கள் காசோட வந்தவனாண்டா இல்லை, இங்கேருந்து போய் பல வருடம் வேற ஒரு ஆளுக்கு வேலை செய்து அங்கே இருந்து அதுலேருந்து 2 நண்பர்கள் ஒன்றாக இணைந்து தங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை பல மடங்காக பெருக பண்ணி அப்படி கட்டங்கட்டமாக வளர்ந்து தங்களுடைய வளர்ச்சியில் இருந்து பிறருக்கு உதவி செய்து வர்ற ஒரு நல்ல உள்ளங்கள். டாப் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் 10 பட்டியலுக்குள்ள ஒரு உதவி பிறருக்கு செய்யணுமென்ற அந்த உண்மையான மனநிலையோடு செயல்படுற நபர்களில் அவர்களும் ஒருவர். நான் வந்து இனங்கண்டதில் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கிறேன். சில பேர் சும்மா செய்வினோம், சில பேர் உண்மையான விசுவாசத்தோடு செய்வினோம். உண்மையான விசுவாசத்தோடு செய்கிற நண்பர்கள் பட்டியலில் வந்து இருக்கணும். என்ன மாதிரி அந்த நண்பர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நல்லா இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். ஐயாவுக்கு வந்து கேட்டது, ஐயா வந்து எனக்கு அந்த ஒரே ஒரு பெட்டி தான், அதுவும் அவர் கேட்கையில் பக்கத்தில் உள்ளாக்கள்லாம் இவருடைய நிலப்பாட்டை வந்து சொல்லி இவர் இப்படி இன்ன கண்டிஷனில் தான் இருக்கிற, இவருக்கு 3 மாவீரருடைய சகோதரன், இவர் தன்னுடைய அக்காவையும் மகளையும் வச்சு கணவர் விட்டுட்டு போன நிலையிலையும் வச்சு பார்த்து கொண்டிருக்கிறார், உழைச்சி இந்த இதிலேருந்து உழைச்சி பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த கடை கொடுத்துருக்கிறவர்கள் கூட வாடகை வந்து வேண்டதில்லை. அப்படி இருந்தாலும் நீங்கள் கொண்டே கொடுப்பீங்களாம் என்ன? அப்படித்தானே? அப்படின்னா பாருங்களேன், கடை வாடகை வேணாமண்டாவே ஓகே ஏதோ செய்யக்கூடியதை செய்யுங்கன்னு சொல்லி தான் இந்த கடையை கொடுத்துருக்கீங்கன்னா. அப்படி இருந்தும் அவர் போய் அவைகளுக்கு கொடுக்குறோம். அப்படி ஒரு நல்ல மனிதர், நேர்மையான மனிதர் நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ ஐயாவோட கையையும் தலையையும் வச்சு பார்க்கக்குள்ள உண்மையிலேயே அவரை நான் பாராட்டுற மனதால் ஒரு உழைப்பாளி, உழைப்பிட சின்னம், அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நிலையில் இப்படி இருந்துட்டு வேறு ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்குற நிலைமைக்கு தான் நானண்டா செயல்படுவேன். ஆனால் ஐயா கடைசி மட்டுமே இந்த அயன் பாக்ஸை போட்டு உழைச்சி தான் வாழ்வான்னு நினைக்கிறீங்க இல்லை, அதுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டு. நீங்கள் மற்ற ஆக்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டு. அவரால் இயலாதுன்றது தெரியும் எனக்கு. இப்படியே ஒரு குறிப்பிட்ட டைம் வேலை செய்வார், அதுதான் சாய்மனை கதிரை வந்து வண்டி கொடுத்ததா கலைச்சிருவார் இருப்பார். இருந்தாலும் அந்த உழைக்கிற தன்மையை நான் பாராட்டுறேன், அதுக்கு தலை வணங்குறேன். இந்த உதவியை செய்த ஜெயநிதன் விதுனன் இவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் மறக்காமல் ஐயாவோட கடைக்கு வந்து நீங்கள் ஐயாவுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுங்க. ஒவ்வொரு நாளுமே எங்களோட ஊரில் உள்ளாக்கள் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கொடுத்த அந்த அயன் வந்து எப்போவுமே குளியாது. இப்போ இந்த கூட கசங்கி இருக்குது, போட்டு ஒரு தடவை இழுத்தா இந்த அயன் பாக்ஸில் இழுக்கிறதும் கரண்ட் அயன் பாக்ஸில் அயனே இல்லை, என்ன அதுக்கு பேர் அயனே இல்லை. அது தெரியும், அந்த குவாலிட்டியும் வந்து பெருசாக தெரியாது. இதில் அயன் பண்ணி போட்டால் தான் உண்மையாகவே உடுப்பு அயன் பண்ணிட்டு போட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஐயா சூப்பர். வேறு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வேறு என்ன ஒரே ஒரு விஷயத்த வந்து சொன்னார், அந்த பத்தி வீட்டில் ஒரு பத்தி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குண்டா, அது எவ்வளோ செலவாகும் அதை செய்ய? 3 லட்சம் ரூபாய்க்கிட்ட முடியும் உண்மையிலேயே. அப்போ நான் ஓகே, இது நிறைவான ஒரு வாழ்வாதாரத்தை எங்களோட படியல் வந்து செய்திருக்கிறாங்க. மேற்கொண்டு யாராவது அவருக்கு அந்த வேலை திட்டம் தொடர்பாக அதை செய்து கொடுக்குறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் செய்து கொடுக்கலாம். இதில் பதிஞ்சிருக்கிறேன் ஐயா. அப்படி வந்து யாராவது அதை செய்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி மேலதிகமாக நான் வீட்டை காட்டி வீட்டில் என்ன வேலை என்ன மாதிரின்றதை பற்றி பதிவு செய்வோம். ஐயா என்ற சந்தியில், சுண்டிக்குள்ள சந்தியில் கடை வச்சிருக்கிறவர். நான் தலைமுடி வெட்ட வந்த இடத்துல இதில் உள்ள பக்கத்தில் இருக்கிற உறவுகள்கிட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் இந்த வேலை திட்டத்துக்குள்ள வந்தேன். அப்போ அது எங்களோட ஜெயநிதன் விதுனன்ட்ட சொல்லிக்குள்ள அதை முழுமையாக செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஒரு சிறப்பான வாழ்வாதார உதவியை நான் செய்திருக்கிறேன் என்ற மனநிலையோடு விடைபெறுறேன். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் DK கார்த்திக். நன்றி.